வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். 307வது பாடலாக என்ன சொல்லியிருக்காருன்றதை நீ சிந்திப்போம். 3000 வருடம் வாழ்ந்ததாக சொல்றாங்க. அவர் வருடத்துக்கு ஒரு பாடல் தான் எழுதினான்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தா இந்த பாடல் வந்துருக்குன்றதை நம்ம கவனிக்கலாம். உறுதுணையாவது உயிரும் உடலும், உறுதுணையாவது உலகுக்குரு கேள்வி, செரு துணையாவது சிவனடி சிந்தை, பெருதுணை கேட்கிற பிறப்பில்லை தானே அப்படின்னு கொடுக்குறாரு. அதாவது உறுதுணையாவது அப்படின்னா நீண்ட நாள் வாழ்வதற்கு இந்த உடலும் உயிரும் அவசியமாகிறது. ஏன் அப்படின்னா பிறவி எடுத்ததே இந்த பிறவி பயனை அடைவதற்கும் அடைந்து நம் கர்ம வினைகளை போக்கிக் கொண்டு இறைவனை அடைவதற்காக தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ நீண்ட நாள் வாழ இந்த உடல் அவசியம் தேவையாக இருக்கிறது. உடலில் உயிர் இருந்தால் தான் மதிப்பு. அது அவரே சொல்லியிருக்காரு. உடலை முன்னே இழுக்கின்றிருந்தேன், உடம்பினில் உருப்பொருள் யான் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேன்னு திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார். அடுத்தது லைன் பார்த்தீங்க அப்படின்னா, உறுதுணையாவது உலகுக்குரு கேள்வி அப்படின்றார். அப்போ உலகத்தில் வாழ்க்கையை செலுத்தும் போது உலக அறிவு அவசியமாகிறது. அப்போ உலக அறிவில் உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன ஆகுதுங்க, கேள்வியாக, அது கேள்வியாகவும் அதுவே வாழ்க்கையில் வேள்வியாகவும் அமைகிறது. இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்றதோட நாம் கேள்வியாகவோ மற்றவர்கள் சொல்வதை நாம் கேட்பது கூட ஒரு வேள்வி தான். கேள்வியே வேள்வியாக மாறுகிறது. அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோங்க, மற்றவங்களாலையும் நம்ம சமுதாயத்திலையும் நம்ம பிறரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த அவசியம் அந்த உலக அறிவு நமக்கு தேவையாகிறது. இவற்றை விட சிந்தையில் சிவனடியை கொண்டால் செறிதுணையாவது சிவனடி சிந்தைன்னு அடுத்து 3வது லைன் கொடுத்துருக்காரு. அப்போ செரு துணை, செறிவுன்னு செறிவு எவ்வளோ உள்ள திணிக்கிறோமோன்னு சொல்லுவாங்க. மூட்டையில் பார்த்தீங்கன்னா அப்படி குளிக்கிட்டு கூட வைப்பாங்க பாருங்க. எந்த அளவுக்கு உள்ள நமக்குள் இறைவனை சிவனை நம்ம சிந்தையில் வைக்கும் போது என்ன ஆகுதுங்க, அதுவே சிறப்பாக துணையாக இருக்கும். ஏன்னா சிவன் வேறு நாம் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றாக நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பெருந்துணையாவது சிவனடியை அடுத்துதான் சொல்றாரு, பெருதுணை கேட்கின்ற பிறப்பில்லை தானேன்றது. அந்த பெருந்துணையாக இருக்கக்கூடிய அந்த சிவனை, அப்பேற்பட்ட அந்த சிவனை நம்ம பெருந்துணையாக நம்ம நினைக்கும் போது சிவனடியை நமக்குள் கொண்டால் நமக்கு இனி பிறப்பில்லை. என்ன நடக்குங்க, முக்தியை அடையலாம். அதை சொல்லுவாங்க, ஜீவனில் சிவனை நாம் காண்போம் அப்படின்னு. அப்போ சிவம் அப்படின்னாவே, சிவம் அப்படின்னா நம்ம இப்படி காலை போட்டு தான் வா போட்டு இம் வைக்கிறோம். அந்த காலை எடுத்துட்டோம் அப்படின்னா சவம் தான். அப்போ மூச்சு காற்று நமக்குள் இருக்கும் போதே நாம் இறைவனை உணர்ந்து கொண்டால் இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அதை சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னாங்க. அந்த நிலையில் உணர்ந்ததை திருமூலர் அவரோட எண்ணத்துப்படி அவரோட வாழ்க்கையில் அவரோட அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு எசன்ஸாக கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் இன்றைக்கி மனவளக்கலையிலேயே நம்மளுக்கு சுவாமிஜி அழகாக கொடுத்துருக்காரு. இந்த இறைவனை நமக்குள் உடலில் உயிராக உறைவாக இருப்பது சிவமே, இறைவனே, உருவமற்றவனே, இறைநிலையே அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் இதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை என்பது தான் அவர் உணர்ந்திருக்காரு அந்த திருமூலர் திருமந்திர பாடலை. அப்போ உடலை வளர்ப்போம், உயிரை வளர்ப்போம், மனவளக்கலை பயின்று கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.